எனக்கு தெரிஞ்சு ஒரு 6, 7 மாதமாக டைவர்ஸ் தரேன் இன்றைக்கி நாளைக்குன்னு அவங்க அப்பா பொண்ணு புரோக்கர். தப்பாகவே பேசினாங்க மேடம். தினைக்கும் போகிற வரத்துக்கு ஆள் இருக்கு, நீ தினைக்கும் போய்க்கிற, நான் ஒரு நாளைக்கு 2000 கொடுத்து நான் அடுத்த கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க மேடம். எல்லாம் ரெக்கார்டிங் கீழே தாங்க மேடம் இருக்குது செல்லில். அவசரப்பட்டு அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்காது. என் கூட படித்த பசங்க பிள்ளைங்க ஸ்கூலில் அனுப்புகிறானுங்க மேடம். என் பிள்ளைக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. இங்கே வந்தாலும் அவங்க கூட போகிற மாதிரி இல்லைங்க மேடம். நான் என்கிட்ட டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணி ஓந்த போறேட்டா என் பொண்டாட்டியை மன்னித்து நான் ஏற்றுக்கிறேன். அவள் என் கூட வரா, நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. வணக்கம். நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. உங்கள் பேர்? பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன். ஆமாம் மேடம். எங்கேருந்து வரீங்க? திருச்சி மாவட்டம் மேடம். துறையூர் வட்டம் மங்கப்பட்டி கிராமத்துலேருந்து வந்துருக்கோம் மேடம். சரி, ப்ரோக்ராமை தேடி நீங்கள் தான் வந்தீங்களா? ஆமாம் மேடம், நான் தான் மேடம் தேடி வந்தேன். ஏன் ப்ரோக்ராமுக்கு வந்தீங்க? இங்கே வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக டக்குன்னு தீர்வு பண்ணி வைப்பீங்க. வெளியில் போனால் அலையணும், பண செலவாகும். உங்கள் முகம் வெளியெல்லாம் தெரியுமா? பரவாயில்லையா? அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். இது டெலிகாஸ்ட் ஆன அப்புறம் பல பேர் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, எதுக்கு அங்கே போய் உட்காந்த, ஊரெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல கேட்பாங்க, குடும்பத்துக்கு அவமானமாக ஆயிடுச்சே சொல்லுவாங்க. பரவாயில்லையா? அதை பற்றி பிரச்சனை இல்லை மேடம், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் மேடம். இங்கே வந்து வாழ்க்கை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம், என் ஒய்ஃப் எனக்கு வேணும் மேடம். நாங்கள் ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பார்ப்போம். ஓகே மேடம். சரி சொல்லுங்கள், உங்கள் கதையை சொல்லுங்கள். எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அம்மா 2003 இறந்துட்டாங்க மேடம். 2003 இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா 2012 இறந்துட்டாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க என் கூட பிறந்தவங்க 2 அக்கா இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்கள் பெரியம்மாவும் இறந்துட்டாங்க. மொத்தம் 4 அக்கா. நாங்கள் 2 பசங்க. 4 அக்காவும் கல்யாணம் ஆகிடுச்சு. 4 அக்காவும் கல்யாணம் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா இறந்துட்டாப்புல. எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும். 21, 22 வயசு இருக்கும். அப்படி இருக்கும்போது சரி, தம்பி தனியாக தானே இருக்கிறான், தம்பிக்கு பாப்பாவை கொடுத்துடலாம் அப்படின்னு எங்கள் அக்காவை கேட்டாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது கேட்டார், பாப்பா தம்பி கட்டி வச்சிடலாமா குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்களுக்கு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இது உங்கள் கூட பிறந்தவங்களா, பெரியம்மா பொண்ணா? பெரியம்மா பொண்ணு. எங்கள் பெரியப்பார் பேத்தி. எங்கள் பெரியப்பார் பேத்தி கேட்டார், அவங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா செத்துறதுக்கப்புறம் எங்கள் அப்பா சாப்பிட்ற வரைக்கும் நான் மெட்ராஸில் வேலை பார்த்தேன். ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போக வர இருக்க அந்த பிள்ளைகிட்டையும் பேசி நானும் லவ் பண்ணி அவங்க கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். கூட்டிகிட்டு போய் கரூரில் எங்கள் அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க, ராஜலட்சுமி அவங்க பேர். அந்த அக்கா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கூட்டிட்டு போய் கொடிமுடியில் கோயில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டாங்க. எங்கள் அக்கா ராஜலட்சுமி அவங்க வீட்டில் விட்டுட்டாங்க. அவங்க வீட்டில் விட்டு ஒரு 10-15 நாளாக இருந்தோம். எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன தகராறு, பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. அது சின்ன சின்ன பிரச்சனை பெருசாகி திரும்ப என்ன பண்ணாங்க எங்கள் ராஜலட்சுமி அக்கா, நீ அப்பா அம்மா கிடையாது உனக்கு, நீ தனி பேராக இருக்கிற, நீ குடிச்சு தகராறு பண்ணா நான் பண்ணுவேன், உன்னை நம்ப முடியாது. நான் லைட்டாக அப்படி சரிப்பேன், உன்னை நம்ப முடியாது, நீ போய் மாமியார் வீட்டில் இரு அப்படின்னாங்க. சரி, மாமியார் வீட்டில் போய் இருந்தேன். அங்கே போய் 1 மாதம் 1.5 மாதம் இருந்தேன். கொஞ்சம் அவமரியாதை தெரிஞ்சது, மரியாதை சரியாக இல்லாத. உங்கள் அக்கா வீடு தானே? அக்கா வீடு தான். அக்கா வீடாக இருந்தாலும் கொஞ்சம் மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல மேடம். நான் எனக்கு எப்படின்னா கொஞ்சம் கோவம் வந்துடும். கோவம் வந்துடுச்சுனாக்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், டக்குன்னு பேசிடுவேன். அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரும், பின்னாடி என்ன நடக்கும்னு யோசிக்கவே மாட்டேன். கொஞ்சம் படப்படப்பாகி கோவம் வந்துடுச்சுன்னா பேசுனதே மறந்துட்டு பேசிடுவேன், என்ன பேசுகிறேன்னு தெரியாது. ஆனால் என் பொண்டாட்டிகிட்ட மட்டும் மற்ற யாராவது பேசினாங்கன்னா அவங்கள அடிக்கணும் கொல்லணும்னு தோணும். ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் என்னை திட்டுனான்னா நான் ஏன்டா இருக்கேன் செத்துருனான்னு தோணும். அவ்வளோ இஷ்டம் பொண்டாட்டிய? சத்தியமாக மேடம். அதுக்காக கொஞ்ச நாள் சரி, கொஞ்ச நாள் டைம் சரியில்லை, தள்ளி இருக்க சொல்கிறாங்க, ஒதுங்கி இருக்க சொல்கிறாங்க. அதுக்காக நான் ஊருக்குள்ளே இல்லை, கொத்தனா வேலைக்கு வண்டிக்கு எனக்கு அப்பா அம்மா கிடையாது, பார்த்துக்க ஆள் இல்லை. யாரும் செய்கிறதுக்கு யாரும் கிடையாது, செய்கிறதுக்கு ஆள் இல்லை, கண்டுக்க ஆள் கிடையாது. அதனால என்ன பண்ணேன், பொண்டாட்டி இல்லை, சொந்த பேச்சுக்கில் வரல, போயிட்டா. அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு இருந்துக்கிட்டேன் வீட்டில். அதாவது எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, வெங்கடாசலம்னு, அவர் போய் கேட்டான், என் பொண்டாட்டியை அவனை சேர்த்து வைங்க, அனுப்பி விட்ணே அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் தான், அது பெரியப்பார் மகன், இது பெரியப்பார் பேத்தி.
எப்படி பார்த்தாலும் நான் சின்ன தாத்தா என் பொண்டாட்டி நான் சின்ன தாத்தா மாமன், அவர் பெரிய தாத்தா மாமன், 2 பேரும் மாமன் தான். அவரும் தாய் மாமன் தான், நானும் தாய் மாமன் தான். அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன சேர்த்துவேனே அப்படின்னு. நீ என்னைய கேட்டது கல்யாணம் இல்லை தம்பி, நீயாச்சும் அவங்களாச்சும் நீங்கள் பார்த்துக்குங்க, என்கிட்ட வந்து நிற்காத அப்படின்னாரு. நானும் நிறைய தடவை வீட்டில் போய் பஞ்சாயத்துலாம் பண்ணி ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் கேட்பேன், அனுப்பிவிடுங்க. எவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தாங்க? என் கூட இங்கே 1 மாதம் இருந்தாங்க மேடம். ராஜலட்சுமி வீட்டில் 1 மாதம் இருந்தோம், அக்கா வீட்டில். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு அங்கே ஒரு 2 மாதம் இருந்தேன் மேடம். 3 மாதத்தில் பிரிஞ்சிட்டிங்க? ஆமாம் மேடம். சரி, என்றைக்கா இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நமக்கு வரும், நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு இவ்வளோ நாளாக இருந்துட்டேன். அந்த பிள்ளைக்கு இப்போ 2017 கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வேறு ஒரு இடத்துல. உங்கள்கிட்ட சொல்லாமா? ஆமாம் மேடம், எனக்கு சொல்லாமல் தெரியாது. எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், சரி நம்ம அக்கம்மா தானே, நம்மளை பிடிக்கலன்னு போயிட்டா அவள் நல்லா இருந்தால் சரி, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஓவராக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொத்தனா வேலைக்கு நல்லா சம்பாதிப்பேன். ஆனால் அன்றைக்கி கல்யாணம் பண்ணும்போது செகண்ட் ஹேண்டில் 18,000 ஒரு பைக் மட்டும் வாங்கி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம இப்போ கிடையாது, வாழ்க்கையில் முன்னாடி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஓவராக தண்ணி அடித்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து நிறைய செலவாச்சு மேடம். அப்புறம் பார்த்தேன், சரி நம்ம ஆசைப்பட்டு எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு பல்சர் வண்டி ஒன்று வாங்கினேன். அதில் செலவு பண்ணி விட்டுட்டேன் மேடம். அதையும் வச்சுருந்தேன், குடிச்சு செலவு பண்ணியே வண்டியும் விற்றுட்டேன். ஒரு 1,10,000 வாங்கி 45,000 விற்றுட்டு செலவு பண்ணிட்டேன் மேடம். மறுபடியும் இந்த பிள்ளை இப்போ கல்யாணம் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் சரி நல்லா பழகிட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் மறுபடி எனக்கு இனிமேல் யார் பொண்ணு தருவா, நம்ம இனிமேல் கல்யாணம் பண்ணக்கூடாது, வாழ்ந்தா அந்த பிள்ளையோட தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குடிச்சு மங்களூர் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். கிளீனராக மங்களூர் கிளீனராக வேலைக்கு போகிறப்ப அங்கே வாட்ஸ்அப்பில் தான் சாப்பிட்றது, அங்கேயே தான் சரக்கு அடிக்கிறது, எல்லாமே பண்ணுறது. எங்கள் மாமா கொடுத்துருக்கிறாரு, அவர் ஏன்டா மாப்பிள்ளை சரக்கு அடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறாரு. நான் இருந்து என்ன மாமா பண்ண போகிறேன், எனக்கு இனிமேல் என்ன மாமா இருக்குது, யார் மாமா பொண்ணு கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பிள்ளை இந்த மாதிரி கொண்டாமட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயும் இருக்கலையாம்டா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அடித்து வச்சு குடும்பப்படுத்துகிறான். இப்போ பிள்ளையப்படத்தில் கடையில் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து அடித்து போடுறான், அந்த பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு மனசு கேட்கல மேடம். போயிட்டு பேசினேன், என்னம்மா என் கூட வரியா அப்படின்ட்டு. நான் 2 டைவர்ஸ் வாங்கலை, சரி வா அப்படின்னு கேட்டேன். சரி அவங்ககிட்ட நம்ம டைவர்ஸ் வாங்கினா தானே வர முடியும் அப்படின்னாங்க. சரி அவங்ககிட்ட ரொம்ப நாளாக டைவர்ஸ் கேட்டிருக்காங்க, இன்னும் தரலையாட்டுக்கு. ரொம்ப நாள் கேட்டிருக்காங்க, எவ்வளோ நாளாக கேட்டாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதமாக டைவர்ஸ் தரேன் இன்றைக்கி நாளைக்குன்னு. அவங்க அப்பா பொண்ணு புரோக்கர். அவனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி மீனாங்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி 10 வயசில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான். அதான் எங்கள் அண்ணன் வெங்கடாசலம், அதான் அந்த பிள்ளைக்கு தாய்மா, என் பொண்டாட்டி தாய்மாமே மைக் செட்டு போவார். இப்போ உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டியோட வாழணும்? ஆமாம் மேடம். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதுக்கு யார் காரணம்? நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் எங்கள் அக்கானே சொல்லலாம். எங்கள் அக்கா, எங்கள் அண்ணா, அதை சொன்னால மேடம். மரியாதை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனாலையோ? சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணாங்கல்ல? ஆமாம் மேடம். அந்த கல்யாணம் பண்ணும்போது உங்கள்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா? வாங்கலை மேடம். அப்புறம் அந்த கல்யாணம் செல்லாதே? செல்லாது மேடம், எனக்கு தெரியாது மேடம் உங்கள் பண்ணி வச்சது. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா, அவன் இந்த பிள்ளை ரொம்ப குடும்பப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறான். இந்த பிள்ளை அங்கேருந்து இப்போ பிள்ளைப்படுத்த கடையில் வேலை செய்யுது, வேலை செய்கிறதுல வந்து அடித்து ஒடிச்சு குடும்பப்படுத்துகிறான், வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? செல்வராஜன் சொன்னேன்ல மேடம், இந்த குடிச்சு உடம்பு நார்மல் தழைச்சாச்சு, நான் செத்துட்டேன் மாமா, போய் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை இந்த மாதிரி அங்கே கொண்டு பண்ணி பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுது, வீட்டில் வந்து அம்மாவோட தான் இருக்குது, கடையில் வேலை செய்யுது, நீ போய் பார்த்து பேசுகிறா, என்ன சொல்லுன்னு கேட்போம் அப்படின்னாரு. போயிட்டு அதே மாதிரி போய் கேட்டேன். போகும்போது பயந்து தான் போனேன். நம்மளை நம்மளுக்கு பிடிக்காமல் ஈகோ பிரச்சனை தான் மேடம், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை மேடம். எனக்கு என் பொண்டாட்டி உள்ளது ஈகோ பிரச்சனை. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு என் பொண்டாட்டி வேணும் மேடம். அவங்க அக்கா வர சொல்லுங்களேன். உங்கள் பேருமா? அமராவதி மேடம். உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? அடிக்கடி இந்த ஹார்ட் அட்டாக் இருக்குது. அப்படியா? இது யார், உங்கள் தம்பியா? சித்தப்பா பையன் தான் மேடம். என்னம்மா பிரச்சனையா? உங்கள் பொண்ணை பிரிச்சுட்டீங்க அவர்கிட்டருந்து? கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு போனா மேடம்.
கல்யாணம் பண்ணிட்டு போய் கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அவங்க புருஷன் நாட்டுக்குள்ளேயே. ம் பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் பாப்பா அங்கே நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணவும் ம் அப்புறம் நான் ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல சண்டை வந்துருச்சு. நீங்கள் தான் அவங்கள பிரிச்சிங்கன்னு சொல்கிறாங்களே. சண்டை வரோம் மேடம். அதுக்கப்புறம் நீ இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காடா, ம் என் தம்பியாக இருந்தாங்க என் மூஞ்சிலே நீ முழிக்காத, என்னைக்கு நீ திருந்தி வரையும் அன்னைக்கு வந்து உன் பொண்டாட்டி நீ கூட்டி போ அப்படின்னு. அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தது? அப்போ கொஞ்சம் தண்ணி குடிப்பான் மேடம். ம் அதுதான் பிரச்சனை. ஆமாம். மற்றபடினா எந்த ஒரு ஒரு சந்தேகத்தை எதுவுமே கிடையாது. ம் தண்ணி குடிப்பான். ம் அதை நான் சொன்னதுக்கு அப்போ போனேன் தான் மேடம், வரவே இல்லை. ம் நம்ம அக்கா இது மாதிரி சொல்லிடுச்சு ம் அப்படின்ட்டு வரல. ம் வராமே இருக்கும். சரி நானும் ஆள் வரல, ம் அவன் இருக்கானா இல்லையோ தெரியல அப்படின்ட்டு தான் ம் கடைசியில் வந்து வேற தாள் வந்து மாப்பிள்ளை வந்து கேட்டாங்க. ம் மாப்பிள்ளை கேட்குறப்ப எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு சரி நம்ம கொடுக்குறப்ப தான் கொடுத்துடலாம் பாப்பா அப்படி எங்கள் அண்ணனையும் கொஞ்சம் தரக்குறவு இல்லாமல் பேசிவிட்டான். ஒரு அண்ணங்கிற மரியாதை இல்லாமல் இவன் பேசிட்டான். சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல பொண்ணை கொடுத்தீங்கல்ல, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் சொல்லி தான் மேடம் நாங்கள் கொடுத்தோம். அப்படியா? அந்த பையன் என்ன பண்ணுறான்? அந்த பையன் பொண்ணு புரோக்கர் மேடம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்ததா? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது சொல்லவே இல்லை மேடம். பொண்டாட்டியும் இருக்கிற உயிரோடு தான் இருக்கிறான். மெட்ராஸில் தான் மேடம். சொல்லலை. ஒரு மாதம் கழிச்சு தான் தெரியும் அந்த பையன் இருக்கிறதே. கேப்பா பேச்சு கேட்டுட்டு சாமி கொடுத்துட்டீங்க. கேப்பா பேச்சு கேட்டு கொண்டு இப்போ அந்த போய் கொடுத்து இன்னைக்கு என்ன யாருக்காக இருக்கு ஆள் இல்லை சாமி. எவ்வளோ பசங்க இருக்குமா உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு தான் சாமி. இது பெரிய பொண்ணா? இது சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணு மேட்டுப்பத்தில் கொடுத்துருக்கோம். சொந்த மருமக இருக்கார்ல? என்னங்க? மூத்த மருமக என்ன பண்ணுறாரு? இந்த மேகனா கடைக்கு தான் சாமி போகிற. அப்படியே அவருக்கு தெரியாதாம்மா? அவர் வந்து இதுக்கெல்லாம் பார்க்க மாட்டாரா? எங்கள் அண்ணன் யாரையுமே வச்சுக்கல. உங்கள் புருஷன்? அவர் காது கேட்காது, கை காலு கொஞ்சம் ஊனம். அப்பாவி மேடம். எங்கள் அண்ணன் கொடுத்துட்டு ஒரே வருஷம் தான் மேடம். எங்கள் அண்ணன் செத்துட்டாரு மேடம். எங்கள் அண்ணன் இல்லை மேடம். அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரா? நீங்கள் இப்போ வருத்தப்படுறீங்களா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு? பொண்ணை கொடுத்ததும் அவங்கிட்ட வாங்காத பேசினா வாங்கி அடி வாங்கி போத வாங்கி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைங்க பேசுகிற பேச்சு. எங்கள் பொண்ணு இனிமேல் நான் வீட்டை போகலம்மா, நான் வீட்டை போனேன்னா செத்து போயிடுவேன் அப்படின்ட்டுச்சு. இவங்கள்ட்ட சொல்லாமல் எதுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிங்க? வருவான்னு பார்த்தேன், வரல மேடம். வந்தாச்சு, கூட்டி போய் நல்ல முறையில் வச்சு பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரொம்ப நாளாக ஆளே வரல. ஒரு வயசுக்குள்ள எவ்வளோ நாளைக்கு சாமி வச்சுருப்பீங்க? திங்கிற வயசு உங்கிற வயசில் எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க முடியும்? எங்கள் பொண்ணு ஃபஸ்ட்டு இவன் கட்டிக்கிட்டான். கட்டினதுக்கப்புறம் நாங்கள் பிரிச்சுட்டோம். நீங்கள் தான் பிரிச்சிங்க? நான் தான் பிரித்தேன். என்னைக்கு நீ நல்லா திருந்தி நீ மனுஷனாக வரையோ அன்னைக்கு வந்து நீ கூட்டி போட அப்படின்னு. வரவே இல்லை. மனுஷனா இல்லைன்னா அவர் என்ன பண்ணார்? அப்போ கொஞ்சம் தண்ணி குடித்தான் மேடம். தண்ணி சாப்பிட்டு என்னை கூட பிடிச்சி திட்டிப்பினான். அதனால எனக்கு கோபம் பொறுக்கல. யாருக்கு பொண்ணை கொடுத்தீங்க 2வதா? 2வது வந்து கொண்டேமலிசன். அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாதுங்க. சும்மா கொடுத்துட்டீங்களா? இல்லை, பொண்ணு புரோக்கராக அந்த வாக்கில் தான் எங்கள் அண்ணன் வெளியில் போகிறப்ப எங்கள் அண்ணனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டானுங்க. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் திருச்சிக்கு ஜாமாங்க போயிருக்கிறாரு. மைக்க செட்டு வச்சுருக்காரு. அந்த ஜாமான் அங்கே போகிறப்ப அதுமாதிரி பொண்ணு இருக்கான்னு சொல்லி கேட்க, எங்கூட்டிலையும் ஒரு பொண்ணு இருக்குங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லவும், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லி, எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டில் தான் இருக்குதுன்னு எங்கள் அண்ணன் சொன்னார். அதேமாதிரியே அந்த ஆள் இருந்துக்கிட்டு எங்கள் பையனுக்கு 2ஆம் தரம் தாங்க, கொண்டாடி செத்து போச்சுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த பிள்ளை இப்போ உயிரோடு தான் இருக்குது. புள்ள இருக்குது சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க இருக்குது சொல்லவே இல்லை. பொண்ணு பார்க்குறப்பன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை வர சொல்லுங்களேன். சரி, படிக்கலைங்க மேடம். விருப்பம் இருக்குல்ல? விருப்பம் இருந்துச்சுங்க மேடம். வீட்டு சூழ்நிலை சரியில்லை. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க மேடம். எங்கே? ஊருக்குள்ளேயே வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க மேடம். மெட்ராஸ் வேலைக்கு வந்தேன்.
திருப்பூர் வேலைக்கு போனேங்க மேடம். அப்படியா? இவரோட எப்போ லவ் ஆச்சு? ஒரு திருப்பூர் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க மேடம். அங்கே வந்து பார்ப்பாரா? அப்போ அங்கே வரலைங்க மேடம். வீட்டுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கோசரம் கொத்தனார் இவரும் கிடைக்கல. இவங்க வந்து அம்மாவுக்கு சித்தப்பார் பையங்க மேடம், சொந்த சித்தப்பார் பையன். அப்படிங்கெல்லாம் மாமா சொன்னார், இது மாதிரி நம்ம தம்பி தான் கொத்தனார் வேலை செய்கிறாள், ஏன் அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்கீங்க, நல்லா கூப்பிடுன்னு சொல்லவும் கூப்பிட்டதுக்கு வந்து பாத்ரூம் கட்ட வந்தாங்க மேடம். கட்ட வந்தப்போ அப்படியே 2 பேத்துக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டில் கேட்டாங்க, தரேன்னு சொன்னாங்க. மாமாவும் தரேனாங்க, அம்மா எல்லாருமே தரேன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தவங்க வர சொன்னாங்க. வேலைக்கு போன இடத்துல ஒருத்தவங்க வர சொல்லி இப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கவும் அது எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அம்மா இவங்களுக்கும் கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருந்ததுங்க மேடம். அதனால் அவங்க 2 பேத்துக்கும் பிடிக்காமே இருந்தது, வேண்டாம் விருப்பாகவே இருந்தாங்க ரொம்ப நாளாக. இப்போ வீட்டுக்கு வரப்போவும் இருக்கவும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையாக இருக்கவும் நாங்கள் லவ் பண்ணது தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா. எங்கள் அம்மா சண்டை போட்டார். நாங்கள் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே சொன்னோம், ஏன் தம்பி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. முன்கோவம் அதிகம் இருக்கனால மாமாவை திட்டவும் இவங்களும் திட்டவும் பெரிய பிரச்சனை ஆகி ஒரு 2 மாதம் அவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருந்தேங்க மேடம். அதுக்கப்புறம் திரும்பி மாமா கூட்டிகிட்டு வந்து மாமாவனா ரொம்ப ஒரு மாதிரியாக பேசவும் அம்மாவை பேசவும் ஒரு மாதிரி இருக்கும். யாரையும் வச்சு பார்க்க மாட்டாங்க மேடம். அவங்க தனியாக இருந்து பழகிடுச்சு. யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை அப்படின்றனால தனியாக இருந்து பழகவும் வீட்லேயே வந்து இருந்தேங்க மேடம். இருந்து ஒருத்தரையாக பேசிட்டு பிரச்சனை வந்துட்டு இருந்ததுங்க மேடம். அப்படிங்கல அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பேசுனது பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு 5 வருஷமாக நம்ம கம்முனா வெளியில் வேலைக்கு போய்கிட்டு மெட்ராஸில் வேலை செஞ்சுட்டு இப்படியே தாங்க மேடம் இருந்தேன். இவங்களும் வந்து கூப்பிடலாம் பிடிக்கல. திருப்பி மாமா என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு காலஃபுல்லாக யாரும் பார்க்க மாட்டாங்க பாப்பா, உனக்கு யாரும் ஆறுதல் கிடையாது, இப்போ அம்மா சூழ்நிலையும் சரியில்லை, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம், யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் இருக்கலே உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாமின்னு சொல்லி பண்ணி வச்சாங்க மேடம். அப்போயே நான் வேணான்னு தான் சொன்னேன், சரி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சாங்க மேடம். பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்களா கல்யாணம் ஆனது? அது அவங்களுக்கு தெரியுங்க மேடம். இப்போ பிச்சை கல்யாணம் பண்ணது தாங்க மேடம் கேட்குறீங்க. 2வது கல்யாணம் பண்ணது சொல்லி தாங்க மேடம் கல்யாணம் பண்ணோம். சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் சொல்லி பண்ணாங்க மேடம். பண்ணி இந்த பையன் அவங்க அம்மா கூட போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பான், நடக்க நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க மேடம். பேசுகிறது பிடிக்கிறது எதுவுமே தெரியாது நமக்கு. யாரும் இல்லை, நானும் எங்கள் அப்பா மட்டும்தான், நாங்களாம் சமைச்சு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அங்கே போய் 1 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கிறதும் தெரியும், பையன் இருக்கிறதும் தெரியுங்க மேடம். தெரிஞ்சு அந்த பையன் என் கூடயே வந்து இருந்துகிட்டு இருந்தான். இருக்கையில் அந்த பையன் அவங்க அம்மா வீட்டுக்கு போக வர இருக்கையில் அவங்க அம்மா எங்கள் அம்மாவை நீ எங்கள் அப்பா 2ஆவது பண்ணி நீ கட்டிக்கிட்ட, உன் தாலியை ஒட்டா அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அந்த பையனாலேயே சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்ததுங்க. எங்கள் மாமா கேட்க வந்தாங்க, அவங்க சித்தப்பா வீட்டில் பிரச்சனைக்கு கேட்க வந்ததுக்கு நீ ஏண்டாங்க வந்து கேட்குற, பிடிச்சி அடிச்சு விட்டாங்க மேடம். என்ன அடிக்கவும் மாமா கேட்டார், எதுக்கடி பிடிச்சி அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், எதுக்குடா நீ என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி மாமாவை திட்டவும் உடனே மாமாவும் அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. 1 நிமிஷம் கூட அங்கே இருக்கலைங்க மேடம். அப்புறம் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து குழந்தை இல்லை உனக்கு, குழந்தை பெற்றுக்கிற தன்மை உனக்கு இல்லைன்னு சொல்லி வீட்டில் கூட்டிட்டு வந்து செக் பண்ணாங்க மேடம். டாக்டரை கூட்டிட்டு செக் பண்ணுறப்ப டாக்டர் எல்லாமே ஓப்பனாக பேசிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையே உனக்கு தான் இருக்குங்க, இல்லை நீ ஏன் அந்த பொண்ணை தப்பு சொல்கிற அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா ஆஸ்பத்திரிக்கு? டாக்டர் வீட்டுக்கு வந்தாங்க? வீட்டுக்கே வந்தாங்க மேடம். வீட்டுக்கு வந்து டெஸ்ட் பண்ணாரா? வீட்டுக்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு தான் அந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி 15,000 மாத்திரை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க மேடம். மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. அம்மா வீட்டிலே தான் இருந்தேன். மருந்து சாப்பிட்றப்ப திருப்பி கூட்டிகிட்டு போய் குடிச்சிட்டு பெரிய டார்ச்சல் பண்ணுறது, சிசர் குடிச்சு மூஞ்சிலேயே ஊதி விடுறது, யாராவது வந்து கேட்டால் ஃபோன் பண்ணோம்னா ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறது, அக்கா வீட்டுக்கு போகக்கூடாது, மாமா வீட்டுக்கு போகக்கூடாது, இப்போ யார் இருக்காங்க, மாமானே இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப ஓவர் டார்ச்சல் தாங்க முடியலைங்க மேடம். இப்போ இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சுங்க மேடம். அம்மா வீட்டில் தான் இருக்கேன் நான். இப்போ இங்கே வந்து பிடிச்சி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் மேடம். ஒரு 4 மாதம் வீட்டில் இருந்தேன். அந்த 4 மாதத்தில் வந்து தண்ணி குடிச்சிட்டு செம்ம குடி போகிறேங்க மேடம். குடிச்சாருன்னா டார்ச்சல் தாங்க முடியாமல் பயந்துட்டு சின்னமாயிட்டு மச்சியில் போய் உட்காந்துக்கிட்டேங்க மேடம். ஒரு திருப்பி கீழே இறங்கி வந்து சரி ஒன்றும் பேச மாட்டாங்க மாட்டேங்குன்னு வந்து இழுத்து போட்டு அடித்தாங்க அந்த இடத்துலையே. அடிக்கவும் திருப்பி வீட்டில் இருக்கக்கூடாது, சரி வேலைக்கு போனால் தான் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனேங்க மேடம். வேலைக்கு போன இடத்துல கொண்டு போய் இழுத்து போட்டு அடித்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வளையல் கிழிச்சு ரத்தம் ஊற்றி மண்டெல்லாம் பிடிச்சி அடித்து எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிங்க மேடம். வச்சு வீட்டில் இருந்த எனக்கு எடுத்து கொடுத்த குடம், படி, விளக்கு, ஃப்ரிட்ஜு எல்லாமே விற்றுட்டாங்க மேடம். லோன் காசு எடுத்து கொடுத்து அந்த காசும் கட்டலைங்க மேடம். 4 மாதம் கட்டினாங்க, அதுவும் கட்டாமல் நான் தாங்க மேடம் கட்டிகிட்ருக்கேன். பெரிய பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு 2 லைஃப்புமே சரியில்லை அப்படின்ட்டு மனசு வெறுத்து போய் தாங்க மேடம் இருந்தேன் நான். அதனால் இப்போ அவர் கூட போய் வாழன்ற எண்ணம் இல்லைங்க மேடம் எனக்கு. இருந்தாலும் தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு தாங்க மேடம் தோணுது. இப்போ ஃபஸ்ட்டு கட்டி இவங்க ஒழுங்காக இருந்தால் அவங்களோட பிடிச்சிருப்பீங்க மேடம். இவங்களும் ஒழுங்காக இல்லை. இப்போ கட்டியும் இப்போயும் ஒழுங்காக என் நிலமை இல்லை. ஏன்னா 2 கட்ட நிலையில் இப்போ மாடிட்டு முடிக்கிறேங்க மேம்.
எதுவும் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை சரியில்லைன்னு 2 சைடும் பேச முடியாமல் இருக்கேன் நான். இவர் உங்கள் கூட வாழணும்னு வந்திருக்காரு. இந்த மாதிரியே பிரச்சனை வராதுங்க என்ன மேடம் விஷயம். முன்ன இப்படி தான் பேசி பிரச்சனையில் பிரிஞ்சுருந்தோம். திருப்பி இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, நானும் வந்து வாழ்கிறத பற்றி தப்புன்னு சொல்லலை. திருப்பி போய் வாழ்ந்து திருப்பி பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை விட்டு தான் நீ அவனை கட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி பேசினா என்ன மேடம் பண்ணுறது? நீங்கள் ஏன் கான்டாக்டே இல்லாமல் இருந்தீங்க? 5 வருஷமாக மேடம் ஃபோன் பண்ணவே இல்லைங்க மேடம். 5 வருஷமாக ஃபோன் பண்ணலை. எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. எங்கே இருக்காருன்னே தெரியாதுங்க மேடம். இவர் உங்களை அடித்ததெல்லாம் இல்லைல்ல? அடிச்சதுலாம் இல்லைங்க மேடம். வார்த்தையில் சின்ன சின்ன வார்த்தை பேசிக்குவோம், ஆனால் அடிக்க மாட்டார், பொய் சொல்லலை. கொஞ்சம் வாய் வார்த்தை மட்டும் பேசிக்க 2 பேருமே கோவத்தில். இப்போ கட்டிட்டு போன இடத்துல மேடம் ரொம்ப அடி உத, வீட்டுக்குள்ளேயே போட்டு பெட்லேயே போட்டு அடிக்கிறது, எவ்வளவோ கஷ்டத்தை உண்டாக்குறேன் மேடம். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் வேணுங்கிறாரு மேடம். நம்ம இனிமேல் அவங்க கூட போய் இருக்க பிடிக்கலைங்க மேடம். ஒரு தண்ணி குடித்தா சைக்கோ மாதிரி, அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரிலைங்க மேடம். அவங்க வந்து ஒரு குடித்தா மட்டும்தான் பொண்டாட்டி வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தாங்க மேடம் அவங்களுக்கு. மற்ற டைம் பொண்டாட்டின்ற எண்ணமே இல்லை. ஒரு வேலை வெட்டிக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க. ஒரு பேடுக்கு கெஞ்சிருக்கேன், அவங்க தப்பா கண்ட ஒரு ஷாம்புக்கு கெஞ்சிருக்கேன். நானாக சம்பாரித்து செலவு பண்ணிக்கிட்டேன் மேடம். 15 வயசுல இருந்து 28 வயசு ஆகுதுங்க மேடம். இப்போ 15 வருஷமாக நானாக சம்பாரித்து செலவு பண்ணிக்குவேன். எங்கள் அம்மாக்கள் கூட கேட்க மாட்டேங்க மேடம். அப்படி இருந்துட்டு ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பொருள் கேட்கணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க மேடம், நீங்களே சொல்லுங்கள். என்கிட்ட வந்து 2 மாதமாக இருந்த வரைக்கும் காசு அந்த பிள்ளை எழுத மாட்டேருக்கேன். அவள்கிட்ட இருந்து நான் காசு வாங்குவேன். இந்த டைம்னா ரொம்பவே நொந்திருக்கேங்க மேடம். ஒரு பேடு வாங்க கூட நம்மகிட்ட காசு இல்லாமல் இந்த ஒரு கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு நான் நிறைய டைம் எழுதிருக்கேன். என்னோட வாழ்க்கை அமைச்சுக்கணும் இல்லையா? அவனுக்கு 28 வயசு தான் ஆச்சு, இன்னும் எவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணல, இவரை கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். என்ன வயசு இவரை கல்யாணம் பண்ணும்போது? ஒரு 21 வயசுங்க மேடம். 21 வயசு. அப்போ மேஜர் தான் நீ அந்த டைமில். ஆமாங்க மேடம். கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கே போய் கல்யாணம் பண்ணீங்க? கொடுமுடியில் பண்ணாங்க மேடம். ரெஜிஸ்ட்ரேஷன் இது இருக்கா? அதெல்லாம் பண்ணலைங்க மேடம். ஃபோட்டோ இருக்குது? பத்திரிக்கை ஃபோட்டோ மட்டும் இருக்குங்க மேடம். ரிஜிஸ்டர் பண்ணலை. அவங்க அக்கா தாங்க மேடம் பண்ணி வச்சாங்க. எங்கள் பெரியம்மா பெரியப்பா வேணுவாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கலைல்ல? வாங்கலைங்க மேடம். அப்போ 2வது கல்யாணம் செல்லவே செல்லாதே? அதாங்க மேடம், டைவர்ஸ் வாங்காமல் தான் பண்ணோம். பின்ன வேணான்னு தாங்க மேடம் சொன்னேன். இவங்க எல்லாம் எங்கள் மாமாவை ஏமாற்றிட்டாங்க மேடம். எனக்கு சொத்து இருக்குது, அந்த பிள்ளை பேரில் சொத்து எழுதி வைக்கிறேன், ஏன் காசு போட்டு வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி பண்ணிட்டாங்க மேடம். அவரோட போய் வாழறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைங்க மேடம். இவர் கூட போய் வாழறியா? அதான் மேடம், நான் போய் வாழ்கிறதுனா வாழ்கிறேங்க மேடம். எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. அப்படிங்கிற ஒரு நல்லபடியாக நான் பார்த்துக்கணும், அதுக்கு உண்டான எல்லாமே இது பண்ணிகிட்டே என்ன கூட்டிகிட்டு போட்டுங்க மேடம். நான் வேணான்னு சொல்லலை மேடம். இப்போது அவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைவர்ஸ் அவன் இன்னைக்கு நாளைக்குன்னு ஏற்கனவே 6 மாதமாக 1 வருஷம் அவருக்கு என்னத்துக்குமா டைவர்ஸ் வாங்குவீங்க? அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான் மேடம். அவர் என்ன பிரச்சனை? அவருக்கு திருமணம் செல்லாதே. எனக்கு அம்மா அப்பா கிடையாது மேடம். நானும் என் ஒய்ஃபும் தனியாக தான் இருப்போம். அவன் வந்து குடிச்சு வந்து ஒரு சைக்கோ அடிப்பான், தொந்தரவு பண்ணுவான். என்னை கேட்க ஆள் கிடையாது. நான் காட்டில் தனியாக இருக்கிறேன். என் ஒய்ஃபை நான் விட்டுட்டு நான் வெளியில் வேலைக்கு போயிடுவேன். ஒத்தனார் வேலைக்கு போவேன். நான் ஒரு வண்டி கிளீனராக போயிடுவேன். இந்த மாதிரி வரும்போது பிரச்சனைனா என்ன மேடம் பண்ணுறது? அதுக்கு எதனாவது சேஃப்டி அனுப்பிடுவேன் மேடம். அவரோட போய் வாழறதுக்கு உனக்கு விருப்பம் தான்? இருக்குங்க மேடம். இருக்குங்க மேடம். அட்வொகேட்ஸ்ட்டு யார்கிட்டயாவது பேசலாமா? ஒரு ஆலோசனை கேட்கலாமா? கேட்கலாம் மேடம். கேட்கலாம் மேடம். கேட்டு சேர்த்துங்க மேடம். தீபா சொல்லுங்க மேடம். பிச்சை இருக்கார் லைனில். ஹலோ. நாங்கள் இங்கே மெட்ராஸில் இருக்கோம். பிரச்சனை கேஸாக நான் வந்திருக்கேன். நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்ட நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறது, பகல் ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறது, வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்க விட்றதில்ல. எதாவது கேட்டால் எவன் கூட போகிற அப்படிங்கிறது. அப்போ நீ எதுவுமே பிரச்சனை பண்ணவே இல்லையா? பண்ணுறது எல்லாமே பிரச்சனைக்கு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எதனால வருதுன்னா நீங்கள் தான் சொல்லணும். அது என்ன காரணம்னால வருது? நீ போய் உங்க அம்மா கிட்ட இருந்துட்ட, நான் உன்னை கூப்பிட வந்தேன். நீ வரலன்னா அது வரலன்னு சொன்னா நான் அப்படின்னு நான் எதுவும் பேசல. ஆளை கூப்பிட்டு வந்து அடிக்கவும் மிரட்டவும் நீ இருந்த. நான் யாரை வச்சு நான் மிரட்டினேன்? எங்கள் அண்ணன் தான் வந்து கேட்டுச்சு, வேற யாரும் வந்து கேட்க கிடையாது. இதுக்கு எங்கள் அண்ணனையும் தான் சேர்த்து வச்சு பேசுனேன். அவங்க அண்ணனை வச்சிருக்க அப்படின்னு தான் பேசுனேன். நான் அப்படிலாம் பேச கிடையாது. நீ பேசினா ரெக்கார்டிங் இருக்குது, போட்டு காமிச்சேன்னா அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிரும்.
இப்போ அசிங்கப்படுத்தணும் போனால் நீ எவ்வளோ தூரம் நீ அசிங்கப்படுத்த ம் நீ நல்லபடியாக வாழணும் நான் விருப்பம் இருக்கா என் கூட வந்து வாழணும் விருப்பம் இருக்கா இல்லையா உன் கூட வந்து வாழணும் விருப்பம் இல்லை எனக்கு. விருப்பம் என்ன பண்ண நீ நினைக்கிறாரு சொல்லு. விருப்பம் இல்லை. நீ பிசா ஒதுங்கிக்க, நான் பிசா நான் ஒதுங்கிக்கிறேன். இல்லை என் சாவு சொல்லிட்டு சொல்லு. உன்னை விட்டு உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. சாவு சொல்லிட்டு நான் செத்து போகிறேன். நான் வேணான்ட்டு ஒதுங்கிக்கிறேன். உன்னோட விருப்பம். உன் திமிருக்கு நீ பண்ண நான் சாகணும், நீ செத்தா செத்துக்கு, எனக்கு தேவையே இல்லை. செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. நானும் வேதனையில் இருக்கேன். மிஸ்டர் பிச்சை, சொல்லுங்க மேடம். உங்களுக்கு மனைவி குழந்தை இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையாமே? மேடம் இதெல்லாம் வந்து நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். ஆமா, அது தெரியும் எனக்கு. அது நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க எங்க ஊருக்கு தான் வரணும். இப்ப தீபா நீங்க பதில் பேசுறது எதுவுமே தெரியாது. ஹலோ மிஸ்டர் பிச்சை, உள்ளூர்ல 4 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கீங்களா? இல்ல நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, சென்னையில இருந்து பேசுறீங்க. லட்சுமி மேடம் பேசுறேன், நான் டிவியில பாத்துருக்கேன். மிஸ்டர் பிச்சை, தெரியும் மேடம். ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா பேசக்கூடாது. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல, நான் கேட்கறது ஒரே விஷயம் தான். உங்களுக்கு பையன் இருக்கிறது தீபாட்ட சொன்னீங்களா இல்லையா? புள்ள இருக்குதுங்களா? ஆமா. பையனை கூட்டு போயதாங்க பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணு, அந்த பிள்ளைய என் பையனுக்கு தோசை சுட்டு போட்டுச்சு அந்த பிள்ளை. என்னம்மா? அவங்க பையன் இருக்கிறதே தெரியாங்க மேடம். நான் ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க. தோசை சுட்டு போடுங்க போட்டீங்க மேடம். சின்ன பையன்னு சொல்லிட்டு இவங்க பையனுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தெரியுங்க. அப்ப டைவர்ஸ் வாங்காம எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க? டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. ஃபுல் ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு சொல்லி தான் மேடம் என்கிட்ட வந்து பொண்ணு தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. யார் அப்படி சொன்னது? இல்ல, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகல. டைவர்ஸ் ஆகாம நீங்க கல்யாணம் பண்ணா அந்த திருமணம் செல்லவே செல்லாது. நல்லா கேட்டுங்க மேடம். இப்போ ஒரு தீபாவளிக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணை வந்து பேச பிடிக்க போறப்ப வந்து நான் வந்து டெய்லி வந்து நான் கூப்பிட்டுருக்கேன். நீ பேச மாட்டேங்கிற, போன் தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நேரடியா போய் பேசுறேன் கூப்பிட்டா வரல. ஒரு அடி அடிச்சுட்டாங்க பொண்ணை. ஏன் இந்த மாதிரி இருக்க போறவருன்ட்டு. அதே அவங்க ஒரு கடையில வேலை பார்த்த இடத்துல பக்கத்துல உப்புளிப்புறம் ஸ்டேஷன் இருக்கு. அதே ஸ்டேஷன் வந்து அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சு மட்டும் கேளுங்க. என் மேல வந்து ரிப்போர்ட் என்ன கொடுத்தது, இவர் வந்து குழு காசு கட்ட மாட்டேங்கிறாரு சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது. நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து வாழ மாட்டேங்குங்க, வந்து 6 மாசம் ஆகுதுங்க, இப்படியே பேசி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி உப்புளிப்புறம் ஸ்டேஷன்ல நான் சொன்னேன். நான் கேட்கறது ஒரு வார்த்தை தான். அதுல என்ன நடந்து நான் சொல்றேங்க. அதுல அந்த பொண்ணு சொன்ன ரெக்கார்டு அந்த ஸ்டேஷன்ல இருக்குங்க. டைவர்ஸ் பண்ணாம எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க? டைவர்ஸ் பண்ணதுக்கு நான் ஃபுல் ரெக்கார்டு நான் வாங்கி வச்சிருக்கேங்க. ஃபுல் ரெக்கார்டு வாங்கிட்டு நான் கல்யாணம் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு சொல்லி இருக்குதுங்க. டைவர்ஸ் இருக்கா? டிவோர்ஸ் பேப்பர் இருக்கா? இல்லைங்க. டிவோர்ஸ் பேப்பர் வச்சிருக்குதுங்க. யார் வச்சிருக்காங்க? சரி மேடம், டைவர்ஸ் எல்லாம் எப்படி அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எப்படி அந்த பொண்ணு சம்மதிச்சது? டைவர்ஸ் பேப்பர் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இல்ல சரிங்க, டைவர்ஸ் பேப்பர் இல்ல, எனக்கு எப்படி பொண்ணு அவங்க கொடுத்தாங்க? டைவர்ஸ் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இல்ல மேடம், டைவர்ஸ் பேப்பர் இல்ல. ரைட், அவங்க எப்படி எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க? அது அடுத்த கேள்விங்க. நான் கேக்குறது நீங்க கேக்குறது ரைட் மேடம். நீங்க திருமணம் பண்ணறதுக்கு முன்னாடி நான் டைவர்ஸ் பேப்பர் எல்லாம் வச்சிருந்தேன் மேடம். என்ன அடிச்சு போட்டு ஜாமான் எல்லாம் பெருகிட்டு போயிட்டாங்க மேடம். ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறீங்க பிச்சை. இங்க வந்து 4 பேர் கூட்டம் கூட விசாரிங்க. இந்த ஊர்ல வந்து அவங்க 10 பொம்பளைங்க வந்து அசிங்கமா திட்டி மானமரி எல்லாம் பேசி கெட்ட வார்த்தை பேசி டைவர்ஸ் பேப்பர் உங்க கையில இருக்கு. அவங்க ஜாமான் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டாங்க. இல்ல, என்னதான் ஏத்திட்டு போனாலும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கோர்ட்ல போய் இன்னொரு காப்பி வாங்கிக்கலாம். பேசுங்க. ஏப்பா நீ என்னை சீட் பண்ணி தானே ஏமாத்தானே கல்யாணம் பண்ணியிருக்கிற? டைவர்ஸ் வாங்கினா டைவர்ஸ் பத்திரத்தை வாங்க பார்க்கணுமா இல்லையா? டைவர்ஸ் பத்திரத்தை நான் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேனா இல்லையா? அந்த பத்திரத்தை நீ வாங்கி பார்க்கணுமா இல்லையா? எங்கள் அண்ணாகிட்ட எங்கள் அண்ணன் டைவர்ஸ் வாங்கிட்டேன், பத்திரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ரேட்டு பத்திரத்தை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கணும்ல? இல்லைன்னா முன்னாடி கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை யாரு, அந்த மாப்பிள்ளையை நான் பார்க்கணுன்னு கேட்கணுமா இல்லையா? நீ எல்லாமே அவன் வந்து என்கிட்ட சொல்லிடுச்சு. அந்த பையன் வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண. நான் 15 நாள் தான் அந்த பையன் கூட வந்து வாழ்ந்தேன். சரி, ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். நல்லா கேட்டுங்க. 15 குடும்பத்துல தரகுறா பேசுனாங்க. எங்க தாய்மா வந்து தரகுறா பேசுனாங்க. அதனால வந்து எனக்கு பிடிக்கல. அதனால நான் பஸ்ஸு கூட காசு கொடுக்கல. ஒரு நிமிஷம் பிச்சை. சொல்லுங்க மேடம். அட்வொகேட்ட பேசுவோம். இது எப்படி சட்ட ரீதியா அது எப்படி அணுகலான்னு. ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அட்வொகேட் சரவணன் லைன்ல இருக்காரு. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு சார். இப்போ இந்த பொண்ணு வந்திருக்காங்க. அவளுக்கு வந்து 6 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. அம்மாவோட கசின், தாய் மாமா முறை வரும், கல்யாணம் பண்ணியிருக்கா. வீட்டிலேருந்து சொல்லாமல் வெளியே போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் பத்திரிக்கை அடித்து அவங்களோட பெரியம்மாவோ சித்தியோ யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 15 நாள் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே சண்டே ஆயிருக்கு.
குடும்பம் இன்டர்ஃபியர் பண்ணி அந்த பொண்ணோட அம்மா வந்து இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி இந்த பையன் கோவத்தில் அந்த பொண்ணை போய் பார்க்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. 1 மாதம் ஏதோ அவங்க வீட்டில் போய் இருந்திருக்கான். அங்கேயும் சண்டே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் கிளம்பி வெளியூருக்கு போயிட்டான் வேலை செய்கிறதுக்கு. சரி 5 வருஷமாக அந்த பையனோட ஃபோன் இல்லை, வரல, ஒன்றும் இல்லை. இந்த பையன் இருக்கானா இல்லையா ஒன்றும் இவங்களுக்கு தெரியாது. சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.5 வருஷம் முன்னாடி இந்த பொண்ணை இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே அந்த பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது. சரி அந்த பையன் சொல்கிறான் எல்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணினோன்னு அந்த பையன் சொல்கிறான். சரி இவங்க சொல்கிறாங்க இல்லை எதுவுமே சொல்லலைன்னு. இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் விஷயம் என்னன்னா டிவோர்ஸ் வாங்கலை. அந்த பையனும் அவங்க ஒய்ஃப்ட்ட டிவோர்ஸ் வாங்கலை. இந்த பொண்ணும் முதல் ஹஸ்பண்ட டைவோர்ஸ் வாங்கலை. சரி கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. இப்போ ஒரே சண்டை. அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்ச நாள் எவ்வளோ நாளாச்சு பிரிஞ்சுட்டு? 1 வருஷம் ஆச்சுங்க. இப்போ இந்த பையன் அந்த முதல் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு இங்க. இந்த பொண்ணு வந்து அந்த செகண்ட் ஹஸ்பண்டோட போக மாட்டேன்னு சொல்லுது, ரொம்ப கொடுமைப்படுத்துறாருன்னு. ரெண்டாவது மேரேஜ் பண்றாங்களா? ஆமா அந்த மேரேஜ் செல்லாது. முதல் திருமணத்தை வந்து நீதிமன்றத்தை அணுகி விவகாரத்தை பெற்றதான் 2வது திருமணம் பண்ணணும். முதல் திருமணம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஆணை வந்து இந்த திருமணம் வந்து திருமணம் ஆகும். சரியா சார்? அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னா 10வது படிச்சிருக்கிறதுனால திருமணத்துக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து உதவி கிடைக்கும்ல, கேஷ் இது கிடைக்கும்ல, அதெல்லாம் 2வது திருமணத்துக்கு அதெல்லாம் அவைல் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு சாட்சியை மறைத்து ஒரு பொய்யான தகவல் வந்து அரசுக்கு கொடுத்து ஒரு ஆதாயம் பெறது வந்து அவர் இந்திய தண்டனை சட்டத்தின் படி அதுவும் ஒரு குற்றமா தான் கருதப்படும். ஆனா இந்த திருமணம் செல்லாது சொல்றீங்களா? முதல் இப்போ 2வது திருமணம் பண்ணிட்ட திருமணம் செல்லவே செல்லாது. புரிஞ்சதா? ஆமா, விவாகரத்து வந்து சட்டப்படி கோர்ட்டு முகாந்தரமா வாங்கினாதான் செல்லுமா. சரவணன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், நன்றி. பிச்சை, இப்போ நீங்க சொல்றது உங்க பக்கத்து நியாயம் சொல்றீங்க. அவங்க தெரிஞ்சுதானே கொடுத்தாங்க, விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணாங்கன்னு நீங்க சொல்றது நியாயமான விஷயம். ஆனா சட்டப்படி செல்லாது. இது ரெண்டு விதமா பார்க்கணும்ப்பா. நீங்க சொல்றது அவங்க அம்மா மாமா எல்லாரும் தெரிஞ்சு ஊர்ல இருக்கிறது பெரியவங்களா சேர்ந்து அந்த பொண்ணும் விருப்பப்பட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நான் கூட்டிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணல சொல்றீங்க. நீ உங்க பக்கத்துல இருந்து அது கரெக்டான விஷயம். ஆனா அவங்களும் அது வந்து விருப்பப்பட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க உங்களை ஏமாத்தல. நீங்களும் அவங்க எல்லாம் ஏமாத்தல சொல்றீங்க. ஆனா சட்டப்படி உங்க திருமணம் செல்லாது. ஏன்னா நீங்களும் விவாகரத்து வாங்கல, இந்த பொண்ணும் விவாகரத்து வாங்கல. ஏப்பா பிச்சை, உன்னை விட கஷ்டப்பட்டது நானு. சரியா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, யாருமே கிடையாது, அக்கா தங்கச்சி எல்லாமே கிடையாது. பொண்டாட்டின்னு ஒரு பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணி ஓந்த போயிட்டா. என் பொண்டாட்டியை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன். அவள் என் கூட வரா. நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. அப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்க. அவரே ஏமாந்து போயிருக்காரு. இல்ல சார், அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஓகே, சாரி மேடம். அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? நீங்க உங்க பாட்டுல 5 வருஷம் விட்டுட்டு போயிட்டீங்க. 5 வருஷம் விட்டுட்டு போயிட்டீங்க, திரும்பி கூட பார்க்கல. இடையில 4 பேர் கேட்டிருக்கேன் மேடம். ஒரு 2 மாசம் கூட சொல்றாரு. ஒரு வருஷம் அந்த பொண்ணு போனது மாசம் 4 5 அந்த பொண்ணு பாப்பேன், கூப்பிட்டு பேசுவேன். டெய்லி போன ஒரு நாளைக்கு 50 100 வரைக்கும் கூட அந்த பொண்ணு நான் போன் எடுத்துருக்கேன். எப்படிங்க மேடம் பேசணும்? ஃபோன் பண்ணா எப்படி மேடம் பேசணும்? என்ன பண்றீங்க? எல்லாம் நல்லபடியா பேசினா பேசுறாங்க மேடம். தண்ணி குடிச்சிட்டு இருக்குமா சொல்லுங்க. ஒண்ணு, அவர் கொடுமைப்படுத்துறாருன்னு அவரோட வாழ பிடிக்கல சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, மாமா திரும்பி வந்துட்டாரா அவரோட போறேன்னு சொல்றது ஒண்ணு. இது எந்த முடிவு நீ எடுக்கிறேன்னு கரெக்டா சொல்லு. இவங்க வந்தாலும் அவங்க கூட போற மாதிரி இல்லைங்க மேடம். அவங்க வந்து என்னை பேசின டார்ச்சல் அது மாதிரி பேசிட்டாங்க மேடம்.
கோவத்துல ஏதோ ஒண்ணு பேசியிருப்பாரு. இல்லைங்க மேடம், நல்லபடியாக இருக்கையிலேயே உனக்கு தினைக்கும் தப்பாகவே பேசினாங்க மேடம். உனக்கு தினைக்கும் போகிற வரத்துக்கு ஆள்ட்டுக்கு நீ தினைக்கும் போய்க்கிற, நான் ஒரு நாளைக்கு 2000 கொடுத்து நான் அடுத்த கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க மேடம். எல்லாம் ரெக்கார்டிங் கீழே தாங்க மேடம் இருக்குது செல்லில். நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? சொல்லுங்க மேடம். 5 வருஷம் 6 வருஷம் ஒதுங்கி இருந்துட்டீங்க. ஓகே மேடம். கஷ்டம்தான். இப்போ ஆக்சுவலி சட்டப்படி அவ தான் உங்களுக்கு மனைவி. ஆமாம் மேடம். புரியுறதுங்களா? ஆமாம் மேடம். உங்களுக்கு தான் அவன் மனைவி. இடையில ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. என்னன்னா நீங்க இல்லை, அவங்க தெரிஞ்ச பொண்ணை கொடுத்துருக்காங்க. ஓகே மேடம். அந்த மாமா பண்ணாரோ சித்தப்பா பண்ணாரோ உனக்கு தெரிஞ்சு நீயும் கல்யாணம் பண்ணி விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்க. ஸோ அவர் நல்லவர் கெட்டவருங்கிறது அடுத்தபடி. அவரை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், அது திருத்தலாம். சப்போஸ் நீ இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவர் திருந்தலைன்னா அது வேற விஷயம். புரியுறதா? ஆனா இவர் வந்தாருங்கிறதுக்காக நீ அவரை விடுறது தப்பான விஷயம். இல்லைங்க மேடம், இவர் வரலைனாலும் ரொம்ப தப்பான. அவரை வேணான்னு தாங்க மேடம் முடிவு எடுத்தேன். இவர் வந்து இப்போதாங்க மேடம் ஒரு 20 நாளாக தாங்க, இப்போ 1 மாசமா தாங்க மேடம் பழக்கம். தம்பி நான் சொன்னா கேட்பியா? சொல்லுங்க மேடம். நீ சின்ன பையன் தானே? ஆமாம் மேடம். அவ அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா. ஓகே மேடம். தப்பு தான். ஆனால் அது சட்ட ரீதி அந்த பையனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அந்த திருமணத்தை சட்ட ரீதியாக சரி பண்ணோன்னு அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீ மறுபடியும் அவங்க கூட போய் சேர்றது தப்பான விஷயம். உங்களுக்குள்ள சொந்தம்தான், நீங்கள் சேர்ந்துப்பீங்க. வெளியிலேருந்து ஒரு ஆளை கயத்தி விட்ட மாதிரி இருக்கும். அது தப்பான விஷயம். 5 வருஷமா அவளை பிரிஞ்சிருந்துட்டேன். சரிங்க மேடம். நான் வீட்டில் போய் பஞ்சாயத்து பண்ணி பேசியிருக்கேன், பிடிச்சிருக்கேன். அவங்களோட போய் பேசியிருக்கிறேன். 5 வருஷம் பேசுகிறேன்னு சொன்னாங்க. விட்டுருக்க கூடாதுல? 5 வருஷம் ஏன் விட்ட? 5 வருஷம் விட்டேன்னா அவங்க பண்ணி வச்ச விஷயம் எனக்கு தெரியாது மேடம். கல்யாணம் பண்ணி வச்சது தெரியாது மேடம். 5 வருஷம் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ என்ன பண்ண? ஒரு ஃபோன் கூட பண்ணாம. இப்போ வந்து பொண்டாட்டி வேணும்னா என்ன அர்த்தம்? ஃபோன் பண்ணியிருக்கேன் மேடம். அப்போ தெரிஞ்சதான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்போ ஒருத்தரை ஏமாத்தின மாதிரி தானே? சண்டை வந்ததுங்கிறதுக்காக இல்ல நான் முதல் புருஷனோட போறேன்னு சொல்றது தப்பான விஷயமா? அதனாலேன்னு சொல்லுங்க மேடம், நான் ஒரு வராட்டியும் அவரை வேணான்ற முடியும். இவரை மறந்துடு இப்போ. இல்லைங்க, இப்போ வந்து எங்கள் தம்பி வந்தான்னு எங்கள் தம்பி வந்தான்னு வல்லைனான்னு அவன்கிட்ட விவாதத்து வாங்குறது தான் சாமி. ஏன்னா என் பிள்ளைக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. எப்போ இருந்தாலும் சரி என் பிள்ளைக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. சைக்கோ மாதிரிக்குங்க. தண்ணி குடிச்சா ரொம்ப சொல்லவே இல்லை. நீங்க பேசாதீங்க. ஓகே மேடம். நீங்க பேசாதீங்க. ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது கேளுங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன். பிச்சை, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல 4-5 பேர், அவரை கூட்டிட்டு அவங்கள கூட்டிட்டு இவங்க வீட்லயும் கல்யாணம் பண்ணி வச்ச உங்க கல்யாணத்துக்கு இருந்த 4-5 பேரா உட்கார்ந்து முதல்ல உங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துக்குங்க. என்னன்னா இந்த பொண்ணு விருப்பப்பட்டு உங்க கூட வந்து வாழறதுக்கு ஓகே சொன்னான்னா, ஒரு வேளை ஓகே சொன்னான்னா, அப்போ உங்க திருமணத்தை சட்டப்படி சரி பண்ணறதுக்கு என்ன பண்ணணும் பார்க்கணும். என்னன்னா உங்களுக்கு சட்டப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான் புருஷன், பிச்சை கிடையாது. என்னன்னா பிச்சை அந்த அந்த திருமணம் செல்லாது. ஆனால் இதில் சட்ட ரீதியாக இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் குடும்பமாக பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் அவரை நீங்கள் நம்பியிருக்கீங்க, அவர் உங்களை நம்பியிருக்காரு. கரெக்டா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒத்து போல நீங்கள் ஒன்றா வாழ்ந்தீங்க, அவர் கொடுமைப்படுத்தினாருங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். சரியா? இப்போ உங்களுக்கு அவரோட வாழ இஷ்டம் இல்லை, சரி வரலன்னா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல ஊரில் பெரியவங்க 4 பேராக சேர்ந்து எல்லாருமா உட்காந்து அவர் சொல்கிற மாதிரி நல்லபடியாக ஒன்றும் இல்லைன்னா ஒன்றா வாழறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா சட்ட ரீதியாக அதை எப்படி சரி பண்ணணுமோ அது பண்ணணும். இல்லைன்னா அந்த திருமணம் செல்லாது. இல்லை உங்களுக்கு அவரோட வாழ இஷ்டம் இல்லைன்னா நல்லபடியாக அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு வரணும். அது முதல் விஷயம். அடுத்தது இவர் இப்போ வந்தார்னு உடனே எடுத்தபடி ஓடிடாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி அவர் உங்களை விட்டுட்டு போய் 5 வருஷம் திரும்பி பார்க்கல. இப்போ இந்த கஷ்டத்தில் நீங்கள் இங்கே தாவினீங்கன்னா நாளைக்கு இவர் கொடுமைப்படுத்தினார், நீங்கள் எங்கே போவீங்க? மறுபடியும் உங்கள் அம்மாவுக்கு பாருங்க முடியவே இல்லை, மறுபடியும் இப்படி வந்து நிற்க முடியாது. யாருமே வேணாம் சாமி. இல்லை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. யாரும் வேணாம். முதல்ல பிச்சையோட இருக்கிற அந்த இதை கரெக்ட் பண்ணிங்க. நல்லா வாழறதுக்கு தயாராயாச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த பையன்கிட்ட பேசுவோம். சப்போஸ் பிச்சையோட வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லை, நிஜமாவே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா எனக்கு தெரியாது, பிச்சை சொல்கிற மாதிரி நான் இங்கே உட்காந்து நீங்கள் சொல்கிறத நம்பி நீ ஒரு பொண்ணை வந்து அழுது சொல்கிறாங்கிறதுக்காக
அவர் மேலே பழியை நான் போட முடியாது. மேடம் அப்படி நான் அனுப்புற மாதிரி இருந்தா இந்த ஒரு வருஷமா நான் ஏன் சாமி என் வீட்டுல நான் ஆமா வச்சிருக்கிறேன். நீங்க உங்க தம்பிகிட்டே அனுப்பலமா? மேடம் 5 வருஷமா அந்த பையன் எங்கே உட்காந்துருக்கான்? நீங்க அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமையா வந்திருக்காது. மேடம் நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க மேடம். நீங்க உட்காரப்பா நான் வரேன் உங்ககிட்ட. நீங்க சேர்ந்து எப்படிங்க மேடம் 5-6 வருஷம் என்ன பண்ண நீ? எப்படி அந்த பொண்ணு அப்படி தனியா விட்ட? அவங்களாம் என்ன மேடம் இந்த பொண்ணை கெடுத்ததே இவங்க தான் மேடம். இவங்க 5-6 வருஷம் என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணை கட்டி விரும்புங்க மேடம். இருப்பா என்ன இரு. கேக்குறேன் நானு. இன்னொரு திருமணம் பண்ணறது அளவுக்கு நீ அவளை வேதனைப்படுத்தி இருக்க. இல்லை மேடம் எனக்கு சொல்லாமே பண்ணிருக்காங்க மேடம். எனக்கு அந்த அண்ணன் பொண்ணு சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணிருக்கு. சம்மதம் கிடையாது. கட்டாயப்படுத்தி அதே மாதிரி லோன் எல்லாம் போட்டு வாங்கிட்ட அப்புறம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது கட்டாயப்படுத்தி பண்ணா லோன் போட்டு வாங்குவாளா? கேளுங்க மேடம். கல்யாணம் சம்மதம் பண்ணது இன்னொருத்தரோட வாழ்க்கையும் அதுல அடங்கி இருக்குல்ல. யோசிச்சு பாரு. இப்ப என் வேலைக்கு என்ன போச்சு? 5 வருஷம் என்னப்பா பண்ண? 5 வருஷம் நான் பாத்து என்ன பண்ண 5 வருஷம்? ஒரு ஃபோன் கூட போடாம என்ன பண்ண? அவளை கட்டி கொடுக்கறது வரை நீ என்ன பண்ண? 2014 வரைக்கும் நான் பேசி தான் மேடம் இருந்திருக்கேன். 2014-15 வரைக்கும் பேசி. இது 2020. எப்படி இருந்தாலும் சொந்தக்காரங்க அனுப்பி விட்டுருவாங்கன்னு தான் மேடம் இருந்தேன். இருந்தால பார்த்தாலும் அனுப்பிச்சு விட்டாங்க. ப்ளீஸ் மேடம் சேர்த்து வைங்களாங்களா? இது என்ன விளையாட்டா? அவர் 2.5 வருஷம் ஆச்சு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி. நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் வரேன். பிச்சை ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன். நீங்க பொண்டாட்டி அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை வச்சுனீங்க வச்சுங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. சொல்லிட்டேன் நான். என் பொண்ணுக்கு உயிருக்கு கேரண்டி இல்லை சாமி. நான் இருக்கையிலேயே குடிப்பாங்க மேடம். காசை கண்டா குடிக்கிறேன்னு தாங்க மேடம் வரும். நான் இனிமே 2 பேருமே வேணாங்க மேடம். தனியாக ஒதுங்கிக்கிறேங்க மேடம். ஃபர்ஸ்ட் லைஃபும் வேணாம், 2வது லைஃபும் வேணாம். இப்போ சட்டப்படி பார்த்தா நீங்க புருஷனே கிடையாது. நான் சம்பாதிச்சு ஆனா நான் அப்படி பார்க்கல. சட்டப்படி உங்க திருமணம் செல்லாதுன்னு அட்வொகேட்டே சொல்லிட்டாரு, நான் சொல்லல. சரியா? அவ சரி ஓகேப்பா, கட் பண்ணிடுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல அவள் முடிவு பண்ணட்டும். அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவசரப்பட்டு அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணீங்க, அதனால தான் இப்போ வாழ்க்கை இப்படி ஆச்சு. இப்போ இனிமே மறுபடியும் அதே தவற பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 28-29 நடக்குது. வேற திருமணம் பண்ணல, வேற ஒன்றும் பண்ணல. நீங்க வேற யாரும் இல்லை மேடம். நான் பழைய போட்டா பாருங்க மேடம். இவளோட வாழ முடியல. சரி உட்காருப்பா உட்காருப்பா. சரி குடிச்சு உடம்பு கெடுத்துட்டேன் மேடம். இப்போ இந்த 1 மாசமா இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் போய் பார்த்து செக்அப் பண்ணி நரம்பு வச்சு மாத்திரலாம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் மேடம். சரி இப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்லா வாழணும்னு ஆசை இருக்குல்ல மேடம்? அவ சட்டப்படி உங்களுக்கு தான் மனைவி. ஆனா இன்னொருத்தரோட வாழ்க்கை பாதிச்சிருக்கு. அதை செட் பண்ண அவங்க சரி பண்ணும். முதல்ல சரி மேடம் பொறுமையா இருங்க. அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. சரி மேடம். சரியா? பொறுமையா இருங்க. அவளே கூப்பிடுவாங்கள. சரி மேடம். கூப்பிட்டு உங்களை இன்ஃபார்ம் பண்ணுவான். சரி சரியா? நீங்க கிளம்பு. நீ தைரியமா இரு, தனியா இரு. என்னைக்கு உனக்கு நம்பிக்கை வருதோ அழுது என்ன பிரயோஜனம்? இப்ப அந்த பையனோட முதல்ல செட்டில் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு என்னைக்காவது நிஜமாவே நம்பிக்கை வந்தா அவரோட போய் வாழு. தனியா வாழ்ந்தாலும் தப்பே கிடையாது. எந்த தப்பும் கிடையாது இப்படி அல்லோலப்படுறதுக்கு. அது உண்மைதாங்க மேடம். கொஞ்ச நாள் பொறுமையா இருமா. புரியுதா? சரிங்க. ஸ்டேஷன் கூட ஏறினது இல்லைங்க மேடம். நான் வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தேன். இன்னைக்கு இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கேன். பிச்சை கட்டிட்டு போய் ஸ்டேஷன் ஏறினேன் ஃபர்ஸ்ட். சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்லா இரு, சந்தோஷமா இரு. மயக்கம் வந்துருச்சு. நீனா ஏன் சனி உயிரை எடுக்கிறதுக்கு என்ன வர சொன்னியா? சொல்லு. வரலன்னு தானே சொன்னேன் நானு. ஏன் உயிரை எடுக்கிற அப்படி? இப்ப வந்து 2 தடவை விழுந்துருச்சு. இந்த தடவை செத்து போனா நீ எனக்கு பாப்பியா? சொல்லு. என்ன யார் ஆதரவு பாக்குறா பாரு சூழ்நிலைக்கு. அது லோ ப்ரெஷர் இருக்குங்க மேடம். டென்ஷன் ஆனாலே இப்படிதான். நான் ஏற்கனவே சொல்லி தான் வச்சு தொலைச்சிருக்கேன். உங்க மண்டல சாக்கடையா ஓடுது. மூளை இருக்கா இல்லையா? மூளை கட்டு போயிருக்கியா? பாசம் இருக்குங்க மேடம். இல்ல நான் சொல்லுங்க. அவனுக்கு தெரியல அப்பா அம்மா இல்ல கூட. இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அவன் கூட அப்பா அம்மா இல்ல.
தனியாக இருக்கான். அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். அதாங்க மேடம் நான் மாற்றிக்கன்னு சொல்கிறேங்க நீ மேடம். மாற்றி இருக்கணும். நீ கூட இருந்தா அவனை மாற்றி இருக்கணும். அப்போ எனக்கு தெரியல வீட்டுக்கு போயிட்டால, சின்ன பிள்ளைத்தனமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ அவனை பழி போடுற. அவன் ஒன்றை நினச்சி உட்காந்துருக்கான். சரி, நான் சொல்கிறது கேளு. முதல்ல பிச்சை ஒருத்தர் சரி பண்ணிக்கோ. சரிங்க மேடம். ஒன்னால் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, சரி. அவரை செட்டில் பண்ணி விடு. சரி. அதுக்கப்புறம் பொறுமையாக யோசிச்சு 1 வருஷம் போட்டோம். சரிங்க. அதுக்கப்புறம் உனக்கு அவர் கூட வாழறதுக்கு விருப்பம்னா போய் வாய். சரி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. அவசரப்பட்டு அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்காது. மேடம் என் கூட படித்த பசங்க பிள்ளைங்க ஸ்கூலில் அனுப்புகிறானுங்க மேடம். நான் அப்படியே தனியாக எவ்வளோ நாளைக்கு மேடம் இருக்க முடியும்? ஏன்பா அவளை பற்றி யோசிக்கவே மாட்டியா? கோவம் வந்துடும் அப்புறம் எனக்கு. ஆளுக்கு வாழ்க்கையை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அவ மனுஷியா இல்ல, இதான் பொம்மையா? அப்படிதான் மேடம் விளையாண்டுதாங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்பியா மாட்டியா? இல்லை மேடம். 1 வருஷம் ஓகே மேடம். அவ வருவா அவங்ககிட்ட, அவளுக்கு ஓகேனா? புரியுதா? அது வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே மேடம். சட்டப்படி நீ தான் புருஷன். நான் அத்தனை வாட்டி சொல்லியாச்சு, அட்வொகேட்ட பேச வச்சாச்சு. ஓகே மேடம். கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுப்பா. என் கூட அனுப்பி விட்டா மேடம் போதும் மேடம். எவ்வளோ இப்ப நான் அனுப்பி விட நாள் மாட்டேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ஏன்னா மேடம். 2.5 வருஷமா அவ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கா. ஓகே மேடம். அதனால நான் அனுப்பி விட மாட்டேன். ஓகே மேடம். முதல்ல அதை செட்டில் பண்ணும். ஓகே மேடம். சரியா? சரி, வெயிட் பண்ணுறேன் மேடம். வெயிட் பண்ணுறேன் மேடம். எவ்வளோ வெயிட் நாள் பண்ணுங்க, ஆனாலும் பொறுமையா இருங்க. அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே மேடம். அவசரப்பட்டு குட்டை குழப்பாதீங்க. ஓகே மேடம். கிளம்புங்க. வணக்கம். பொறுமையா இருங்க. அன்னைக்கு நீ சின்ன பொண்ணு, இன்னைக்கு நீ சின்ன பொண்ணு கிடையாது. உண்மைதான். புரியுறதா? புரியுது. ஆக்சுவலி என்னன்னா, அவளும் ரொம்ப பட்டுட்டா. அப்பா அம்மாவை நம்பி இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணினா அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை. அவன் என்ன தான் பண்ணுவான்? அந்த பையன் வேற ப்ரெஷர் கொடுத்துருக்கான், அதான் வந்திருக்கா. பட் இப்போ அவசரப்பட்டு நீ அது டார்ச்சல் மேடம். உண்மையிலுமே இப்போ நீ அவசரம் டார்ச்சல் ஃபோன் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காம டார்ச்சல் பிச்சை செய்யும். இப்போ நீ அவசரப்பட்டு இவன் கூட போன வச்சுக்கோ, அதாங்க மேடம் 2 பேரும் வேணும். பிரச்சனை ஆகும். கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க மேடம். சட்டப்படி நீ அவருக்கு தான் மனைவி. சரிங்க. ஆனால் பாவம் பிச்சையோட இதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் கெட்டவராக இருக்கலாம், ஆனாலும் ஒரு ஏமாற்றம் இருக்குல்ல அங்கே. உண்மைதாங்க. அதை சரி பண்ணிட்டு அப்புறம் நீ முடிவெடு. சரி. சரியா? அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காது. சரிங்க. தைரியமா இரு. சரி. சரியா? வரேங்க. சரி. எத்தனை குடும்பங்களில் பார்த்துருக்கோம்ல, பெரியவங்களுக்குள்ள இருக்கிறது ஈகோ ப்ராப்ளம், சொத்து பிரச்சனை, அதனால பசங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடுறது. அந்த பையன் நல்ல பையன்தான், ஆனால் அவனுக்கு என்னன்னா எல்லாத்துலேயும் ஒரு அவசரம், ஒரு பக்குவம் இல்லை. ஏன்னா அம்மா அப்பா இல்லை, அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அந்த பொறுமை இல்லை, எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கான் அவன். ஸோ நம்ம சட்டம் சொல்கிறோம், சட்ட ரீதியாக நீ தான் மனைவி, இவருக்கு தான் மனைவி சொல்கிறோம். ஆனால் அந்த பிச்சையை யோசிச்சு பாருங்கள், குடும்பம் எல்லாம் சேர்ந்து தானே அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் கேட்பார்ல, இல்லை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கல, கொடுமைப்படுத்துகிறீங்க, நான் வாழ மாட்டேன்னு சொல்கிறது வேற, சட்ட ரீதியாக நீங்கள் புருஷன் இல்லை சொல்கிறது வேற. ரெண்டாவது நம்ம சொல்ல முடியாது, உண்மையாக இருந்தால் கூட சொல்ல முடியாது. பார்ப்போம், 1 வருஷம் என்ன நடக்கிறது பார்ப்போம். மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நியூ இம்ப்ரூவ்டு வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. வணக்கம்.